நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம், நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். மாப்பிள்ள வைக்க எங்கடா இருக்க? மாப்பிள்ள எங்கள் அப்பா அம்மாலாம் ஊருக்கு போயிட்டாங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீ வா குரூப் ஸ்டடி பண்ணலாம். டே ஹாய்டா. Mass communication is the process of importing and exchanging information through mass media to large population segments. It at least various forms and மணி 9. டேய் மதனே, மணி இப்போ 9 ஆகுது. நான் 6:30 மணிக்கு வந்தேன், இப்போ 9 மணி ஆகுது. இது வரைக்கும் 9 பொண்ணுக்கிட்ட கடலை போட்டேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, வாடா குரூப் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிட்டு நீ இப்படி ராஜா பகவத் மாதிரி பொண்ணும் கூட குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கியே, நியாயமா அது? Just time pass dude. Book up பார்த்தாலே my eyes sleepy dude. டைம் பாஸ் பண்ணினா உன்னால் பாஸ் பண்ண முடியாது மதனே. ஒழுங்காக படி, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே டியூட், 3 மணிக்கெலாம் நான் அலாரம் செட் பண்ணிடுறேன். நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு, ஓகேவா? ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சாரி பேபி, வெளியே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல, சாரி. பரவாயில்ல பேபி, என்ன பண்ற? சாப்பிட்டியாடா? நாளைக்கு என்ன கலர் ஷர்ட் போட்டு வருவ காலேஜுக்கு? மணி 3 ஆச்சு, அதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் வைப்போம். என்ன சவுண்டு இது? பின்னாடி திரும்பி பாரு மணிடா. ஏய் என்ன? நான் தான் கடிகார கடவுள், என்னை பார்த்து பயப்படாத. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போக வந்தேன். எது அலாரமா பேசுது? ஆமா, நான் தான் பேசுறேன். நீ நிறைய ஆசைப்படுற, நீ ஆசைப்பட்டது எதுவும் நடக்கலைன்னா டைம் சரியில்லைன்னு நீ என்னதான் குறை சொல்ற. நீ எந்த ஒரு வேலையுமே சரியான டைமுக்கு பண்றது இல்லை. காலேஜுக்கு லேட்டா போற, ப்ராஜெக்டும் சரியா பண்ண மாட்டேங்கிற, ஏன் சினிமா கூட நீ லேட்டா தான் போற. இது மாதிரி எல்லா விஷயத்திலயுமே நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க. கிட்ட சுத்தமா டைம் பஞ்சுவாலிட்டியே கிடையாது. இப்போ கூட எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு 3 மணிக்கு அலாரம் செட் பண்ணிட்டு படிக்காம நீ தூங்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கே நியாயமாப்படுதா? ஹே டியூட், இங்கே பாரு, நான் காலேஜுக்கு லேட்டாக போனால் மாஸாக போவேன். அப்போ தான் எனக்கு கெத்து. யார் என்ன சொன்னாலும் என் காது கேட்காது. ஓகே,
சரி நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது. பாய் டியூட். இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ. நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன். நீ ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ண போறியோ அதை நான் இப்போ காட்டுறேன் பாரு. ஃப்யூச்சரில் எலான் மஸ்கோட மருமவனே நான் தான். வரதட்சணையா டெஸ்லா கம்பெனியும் என் பேரில் எழுதி வாங்கலான்ட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் எலான் மஸ்கோட மருமவனே நான் தான். வரதட்சணையா டெஸ்லா கம்பெனியும் என் பேரில் எழுதி வாங்கலான்ட்டு இருக்கேன். ஷூ பாலிஷ் போடுங்க. அச்சா நீயா, நீ இந்த ஒர்க்கா பண்ணிட்டு இருக்க? ஆமாம் மச்சான், நிறைய இன்டர்வியூ போனேன், எதுலேயுமே செலக்ட் ஆகலை. என்னை விட திறமைசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்பா அம்மா தவறினதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரில. வயிற்று பொழப்புக்காக ஏதோ கிடைக்கிற வேலைலாம் செஞ்சுட்ருக்கேன். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு மச்சான். கண்டிப்பாக சொல்கிறேன் மச்சான். நீ எப்பெல்லாம் உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணுறியோ அப்போ என்னை பாரு. ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கைன்னு உனக்கு புரியும். படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன், நேர்மையானவன், இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மட்டும்தான். சரி கடிகார கடவுளே, இனிமேல் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். டைம் பங்க்சுவாலிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இந்த உலகத்தில் ஒருத்தர் நல்லது சொன்னால் யாரு தான் கேட்குறீங்க? ஒன்று பார்த்து திருந்துறீங்க, இல்லைன்னா பட்டு திருந்துறீங்க. என்னமோ போ. ஏய் டியூட், பாய், வரட்டுமா? எங்கே போகிற? The 4 main types of visual communication are typography, graphics, layout and motion. Visual communication relies on a collection of... பேபி, உன் கூட நான் 100 வருஷம் வாழணும் பேபி. நம்ம லவ்வை யாராலையும் பிரிக்க முடியாதுடா. இந்த சரி ஓகே, டைம் ஆச்சு. நான் போய் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஸ்டோரி எழுதுறேன். பாய். இந்த பொண்ணுங்க ஏன் தான் இப்படி உருட்டுற அளவில் தெரில. ஸோ தம்பி உஷாராயிட்டான். இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமுமே சரிசமமாக அமையாது. அப்படி சரிசமமாக அமைஞ்சிச்சுன்னா அது டைம் மட்டும்தான். 24/7 டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கடிகாரத்தை பாருங்கள். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது.